எபிசோட் 20யோட ஸ்டார்டிங்ல ஜெர்மனியில் இருக்க லான்சிக் ட்ரைனிங் அகாடமியை தான் ஷோ செய்கிறாங்க. அங்கே நம்மளுடைய அசாய் கேசக்கியும் அவனுடைய ஐடியா வந்து ரிசீவ் பண்ணுறான். அதாவது எல்லா பேப்பர் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவனுடைய ஸ்டூடெண்ட் ஐடியை அவன் வாங்கிட்டு போகிறான். ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ என்னால் ஃபைனலாக டஞ்சன்ஸ்குள்ளே என்ட்ராக முடியும், அதாவது லோக்கல் டஞ்சன்ஸ்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியாத மாதிரி வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆட்டோ டிரான்ஸ்லேட் ஸ்கில்லை பயன்படுத்தி அதை வந்து ஜாப்பனீஸ்க்கு டிரான்ஸ்லேட் செய்கிறான். ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ்ல தான் ஷோ பண்ணுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன யோசிக்கணும்னா, ஷிரோட்டா சொன்ன போல தான் இங்கே வந்து மெரிட் பேஸ்டு, அதனால வந்து இங்கே தனியாக பாயிண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐடியா பார்க்குறான். அதாவது நம்ம டஞ்சன்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம் அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ்ன்றத இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எனக்கு எந்த விதமான கிளாஸஸும் கிடையாது, அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா டஞ்சன்ஸ்குள்ள போய் என்ட்ரு பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஐடியா பாக்கெட்ல வச்சுன்னு கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோவை பின்னாடி இருந்து ஒருத்தவன் வாட்ச் பண்றான். ஸோ அவன் யாருன்னு தெரியுதுங்களா? ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மனிக்குள்ள என்ட்ரானோடனே சண்டை போட்டுருவான் பாருங்க, ஹீரோ வந்து எப்படி மேஜிக் பண்ணு சொல்லி கொடுத்துருப்பானே அந்த பர்சன் தான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவும் அப்படியே யோசிச்சுட்டே நடந்து வரோம். என்னன்னா, அந்த இன்கால்ஃப்ன்ற பென்டாகிராம் செயின்ட் கிட்ட நெருங்கிறதுக்கு முக்கியமான வழி என்னன்னா லெவலப் ஆகணும், அதாவது அந்த மெரிட் பேஸ்டு சிஸ்டம்ல ரேங்க் அப் ஆகணும். ஸோ என்ன ரேங்க் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஸ்பெஷல் கிளாஸ், அதுதான் வந்து டாப் மோஸ்ட். ஸோ அந்த மாதிரியாவது ரேங்க் அப் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுனே ஒரு டஞ்சன் எழுதி பார்க்குறான். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறேன்னா, நான் கெஸ் பண்ற கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி டஞ்சன்ஸ்குள்ள என்ட்ரு ஆகிறது மூலியமா வந்து அதிகமான பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகலாம். அப்போ என்டர் ஆனோடனே இது வந்து ஒரு ரூயின்ஸான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ரூயின்ஸ்னா வந்து வேற எதுவுமே கிடையாது, முன்னாடி அது ஒரு நகரமா இருந்துட்டு இப்போ அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து டெஸ்ட்ராய் ஆகி கைவிடப்பட்டிருக்கும், அதுதான் வந்து ரூயின்ஸ் நீங்க குறிப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், பரவாயில்லையே இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். ஸோ அங்க ஒன்றும் இல்லை, வந்து ஃபிளேம் ஜெரியில ஒரு ஸ்கெலிட்டன் தான் அங்க இருக்குது. அப்போ ஹீரோ பாக்குறான், ஓ இதெல்லாம் வந்து அன்டெட்ஸா, அதே போல வந்து இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா கூட இருக்குவேன்னு சொல்லிட்டு சொல்றான். பட் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸால என்னை வந்து தடுத்து நிறுத்த முடியாது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்களுடைய வீக் ஸ்பாட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இவனுடைய பாஸ்ட் மெமரிஸை பயன்படுத்தி, அதாவது இவன் முன்னாடி வந்து விசடா கொதிச்சிருவான் தான் பாத்தீங்களா, டைம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ற ஒரு பர்சனா. ஸோ அந்த நாலேஜை பயன்படுத்தி ஸோ அதுங்களுடைய வீக் ஸ்பாட்ஸ்ல வந்து ஈஸியா வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் செய்யறான். எப்படின்னா கைஸ், அந்த ஸ்கெல்டன் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய அட்டாக்ஸ் வந்து ஈஸியா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இவனுடைய ஃபயரை வந்து ஒரு மழங்குற மாதிரி ஃபோர்ஸா வந்து அப்ளை பண்றான். அதாவது ஸ்ட்ராங்கான அட்டாக் அது மாதிரி வேலை செய்யாது, சும்மா லேசா அடிக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி அடிச்சு ஈஸியா அந்த ஸ்கெல்டனை வந்து நம்ம ஹீரோ வந்து கிரஷ் பண்றான். ஸோ அதை பார்த்து அது பின்னாடி இருக்க ஸ்கெல்டனா பயப்பட ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா நம்ம காமெடியே முடிச்சு கட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ வாங்க அப்படின்ட்டு கூப்பிடும் போது அதுக்கு வந்து பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வந்து மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஸோ இப்போ என்ன சொல்றான்னா, ஸோ அந்த பாஸ் வந்து இப்போ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாஸோடைய ரூமுக்குள்ள நம்ம ஹீரோ என்டர் ஆக்குறான். அங்க பாத்தீங்கன்னா தரமான ஒரு அனிமேஷனோட பாஸை ஷோ பண்றாங்க. சீரீஸே வந்து கூஸ் பம்ஸா இருந்தது, நல்லா தான் இருக்கு இவங்களுடைய ஆர்ட் ஒர்க்ன்றது. அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, என்ன ஒரு ஹெவியான ப்ரெசன்ஸா இருக்கு, சரி இப்போ நான் இதை வந்து தாக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்துறான். ஆப்வியஸ்லி அந்த அட்டாக் வந்து அந்த மான்ஸ்டர் வந்து ஈஸியாக வந்து கேன்சல் செய்திருது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறோம், ஓ உண்மையிலே வந்து ஒரு பாஸ் தான் போலன்னு சொல்லி பார்க்கும்போது அது கையில் வந்து ஒரு ஸ்டாஃப் மாதிரி வச்சிருக்கு, அதுலேருந்து அதனுடைய ஒரு ஆசிட் அட்டாக் மாதிரி லான்ச் செய்யுது. ஸோ அது வந்து தரையில் பட்டவனே அங்கே இருக்கிற அந்த ஆர்ப் எல்லாத்தையும் அது மெல்ட் செய்திருது. நம்ம ஹீரோ பார்க்குறான், இது உண்மையிலே வந்து ஒரு ஹை டயரான ஸ்பெல் தான், பட் இருந்தாலும் இது என்னுடைய அட்வான்டேஜுக்கான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வேகமா மூவ் செய்யறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய கால்களில் வந்து விண்ட் மேஜிக் தான் பயன்படுத்தினான், ஓகேங்களா? ஸோ அதன் மூலியமா வந்து ரொம்ப வேகமா வந்து ஹீரோ வந்து அந்த பாஸுடைய அட்டாக்ஸ்ல இருந்து டாட் செய்து வரான், அந்த ஆசிட் அட்டாக்ல படாம
பாஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டு இப்ப என்ன பண்றான்னா உன்னோட பவரை உன்னாலே தாக்கு பிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இவனுடைய விஷுவலைசேஷனை பயன்படுத்தி பாஸ் யூஸ் பண்ண சேம் ஆசிட் மேஜிக்கை அதன் மாதிரியே வந்து பயன்படுத்துறான். ஸோ பாஸ்னால சுத்தமா தாங்க முடியல, கம்ப்ளீட்டா அது வந்து சாம்பலா போயிடுது. ஓகேங்களா, ஹீரோ வந்து கொஞ்சம் கவலையான ஃபீல் பண்றான். ஏன்னா வந்து இது ஒரு ஹை லெவலான ஸ்பெல்லு, என்னால இதை வந்து பெர்ஃபெக்டா வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலையே, இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட வாய்டு மேஜிக் தான் நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம ஹீரோவும் சொல்றான், எனக்கு நல்லா தெரியும் நீ அங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி, நீ யாரு வெளில வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டுனே அவன் வந்து பயந்துனே வரான். நீ என்ன நோட்டீஸ் பண்ண நினைச்சனே, அதே போல உன்னோட ஃபைட்டை வந்து நான் சும்மா வாட்ச் பண்ணேன், நீ வந்து அது எதுவும் அப்செட் ஆகல அப்படின்ட்டு அந்த பர்சன் நம்ம ஹீரோட கேட்கறான். நம்ம ஹீரோ வந்து என்ன நீ என் கூட வந்து அனதர் டியூலுக்கு சேலஞ்ச் பண்ண வந்திருக்கியா, நீ என்ன என்னோட அடியில வந்து எந்த விதமான லெசனையும் கத்துக்கலையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு வந்து அவனோட ஆர்வம் பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. முன்னாடி வச்ச கணக்கை இப்ப தீர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அவனும் வந்து டெரலா வரான். நம்ம ஹீரோ வந்து பயந்து ஓர மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா வந்து லீரோக்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, டப்புன்னு கழுத்துல அந்த இன்ஜெக்ஷனை குத்திட்டு பெருசாயிட்டாங்க. அந்த மாதிரி வேற ஒரு ஹீரோயின் கூட வச்சிருப்பானோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே பயப்படுற மாதிரி ஓடுறான். அதாவது அவன் அட்டாக் வந்து டாச் பண்ணி எடுத்துக்கிட்டான். பயப்படுறான்னு நான் வேற நீங்க வெயின் பண்ணல. ஸோ அவன் ஓடி வந்து காலில் விழுந்துடான், அது பவ் பண்ற மாதிரி. ஸோ என்னை வந்து உங்களோட சிஷியனை ஏத்துக்கோங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்ண நினைக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் கையில வந்து ஒரு கப் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்றேன், இது வந்து ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன் படி என்னோட மரியாதை நான் அவங்களுக்கு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பார்க்குறான், இவ என்ன ஒரு முட்டாளா இல்லை என்னதான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருக்கிறான். என்ன சொல்றேன்னா, உங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து நான் வந்து திகச்சு போயிட்டேன், எனக்கு வந்து உங்களோட மேஜிக்கை வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்கும்போது ப்ளீஸ்ன்னு கெஞ்சும் போது நம்ம ஹீரோ வந்து வந்து எனக்கு கலாய்க்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்களோட ஃபைட்ல நான் பார்த்தேன், அது வந்து உண்மையிலே வெறித்தனமா இருக்குது, எனக்கும் வந்து உங்களை மாதிரி ஆகிறதுக்கு உதவி பண்ணுங்க பண்ண ஹீரோ. சரி பரவாயில்ல அவன் சொல்லிட்டு டப்புன்னு அவனை பிடிச்சி இருக்கும்போது அவன் என்ன நீங்க என்ன டிசிப்ளா ஏத்துக்கினீங்களா அப்படின்னு கேட்கறான். ஆக்சுவலா வந்து அவன் மேல ஒரு அட்டாக் கூட வந்திருக்கும், நம்ம ஹீரோ வந்து அவனை காப்பாத்தலாம். ஓகேங்களா, உடனே அவன் பார்த்து ஷாக் ஆயிடுவான். நம்ம ஹீரோ வந்து குயிக் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஹீரோ யோசிக்கிறான், அப்ப அது வந்து ஃபைனல் பாஸ் கிடையாதா அப்படி யோசிக்கும் போது இங்க வந்து ஒரு பெரிய டிராகன் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒன் பீஸ்ல பாத்தீங்கன்னா 5 எல்டர்ஸ்ல ஒருத்தர் இருப்பாரு பார்த்தீங்கன்னா, காந்தி தாத்தா மாதிரி, அவருடைய அந்த ட்ரூ ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு குதிரை மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ சேம் அதே போலவே வந்து ஒரு ஃபீல் கிடைச்சது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு.